இப்போது சௌராஷ்டிரா அரசியல் எழுச்சி மாநாட்டின் சார்பாக அண்ணன் சீமான் அவர்களை வரவேற்பார்கள். இளையான்குடியில் பிறந்த தமிழின் இளைய குடியே, தினம்தோறும் நீ முழங்கி வருவது தமிழன்தான் உலகின் ஆதி குடியே. அன்பு அண்ணனே, என் அன்பு அண்ணனே, பாவம் இந்த பாமர மக்களுக்கு தெரியவில்லை. நீங்கள் அரசியலுக்கு வந்தது வெறும் பதவிக்காக அல்ல. நீங்கள் அரசியலுக்கு வந்தது வெறும் பதவிக்காக அல்ல, மான தமிழரின் உதவிக்காக. பாராளுமன்றத்தை பிடிக்கவா நீ பாடுபடுகிறாய்? பாராளுமன்றத்தை பிடிக்கவா நீ பாடுபடுகிறாய்? இல்லவே இல்லை, பண்பாட்டை மீட்டெடுக்க அல்லவா நீ பாடுபடுகிறாய். அடங்கி போன கூட்டத்திற்கு அடையாளம் கற்பிக்க வந்தவரே, உங்கள் பேச்சால் இப்பூமி பந்தில் உள்ள கல்வர்கள் புரண்டோடட்டும். உங்கள் பேச்சால் இப்பூமி பந்தில் உள்ள கல்வர்கள் புரண்டோடட்டும். நீங்கள் விடும் மூச்சால் 8 திக்கும் இடம் மாறட்டும். நீங்கள் விடும் மூச்சால் 8 திக்கும் இடம் மாறட்டும். செழுந்தமிழ் கோமானே, செந்தமிழ் சீமானே, செழுந்தமிழ் கோமானே, செந்தமிழ் சீமானே, ஒருவரின் வாழ்க்கையில் போராட்டம் இருக்கலாம், ஆனால் உன் வாழ்க்கையே பெரும் போராட்டமாகத்தானே இருக்கிறது. அணு உலை போராட்டத்தில் நீ, ஆணவ படுகொலை எதிர்ப்பில் நீ, இலங்கை தமிழர் எழுச்சிக்கு நீ, ஈழ மக்களின் விடுதலைக்கு நீ, பரந்தூரில் நீ, பனைமரத்திலும் நீ, மீனவனுக்கும் நீ, அந்த மாணவனுக்கும் நீ. நண்பர்களே, நான் ஒருமையில் பேசவில்லை, என் அண்ணன் என்ற உரிமையில் பேசுகிறேன். சீமான் வாழ்க என்று யாரும் முழங்குவதில்லை. சீமான் வாழ்க என்று யாரும் முழங்குவதில்லை. அதை அவர் விரும்புவதும் இல்லை. நான் முழங்குகிறேன், சீமானே நீ வாழ்க, சீமானே நீ வாழ்க. நீ வாழ்ந்தால் தமிழ் வாழும், நீ வாழ்ந்தால் தமிழ் வாழும். தமிழ் வாழ்ந்தால் தமிழர்கள் வாழ்வார்கள். நீ வாழ்ந்தால் தமிழ் வாழும், தமிழ் வாழ்ந்தால் தமிழர்கள் வாழ்வார்கள். சீமான் என்பது ஒரு மனிதன் மட்டுமல்ல, அவர் மறக்கப்பட்ட வரலாற்றின் குரல். சீமான் என்பது ஒரு மனிதன் மட்டுமல்ல, அவர் மறக்கப்பட்ட வரலாற்றின் குரல். மறுக்கப்பட்ட உரிமையின் முழக்கம், மறுக்கப்பட்ட உரிமையின் முழக்கம். அடங்க மறுக்கும் தமிழினத்தின் அனல், அடங்க மறுக்கும் தமிழினத்தின் அனல். அவர் ஒரு காலத்தின் கேள்வி, அவர் ஒரு காலத்தின் கேள்வி. ஒரு இனத்தின் கோபம், ஒரு தலைமுறையின் துணிவு. பறக்கட்டும் புலிக்கொடி, சிறக்கட்டும் தமிழ் கொடி. பைந்தமிழே எழுந்து வருக, வீர உரை தருக. உணர்வு எழுச்சியோடு உரிமை மீட்சிக்காக ஒரு சேர கூடி அமர்ந்திருக்கும் என் உயிருக்கினிய உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கம். சௌராஷ்டிர அரசியல் இன எழுச்சி மாநாடு என்று அழைத்தார்கள். மாநாட்டிற்கு உள்ளே வந்தால் அப்போதான் தெரிகிறது இது செந்தமிழ் எழுச்சி மாநாடு. வரவேற்கிற தங்கை புரட்சி பாவலன் பாவேந்தருடைய வரிகளை பாடி, அதற்கு பிறகு வந்த தம்பி என் அன்பு மகன், அவன் தமிழிலே கவிதை பாடி வரவேற்பதை பார்க்கிற போது சௌராஷ்டிரா மாநாடா தமிழ் மாநாடா என்கிற ஐயம் வருகிறது. பேரன்புமிக்க எனது பெற்றோர்களே, உயிருக்கினியே என் உடன் பிறந்தார்களே, இங்கே நீங்கள் யார் என்பதும் நான் யார் என்பதும் முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மண்ணில் உழவு தொழில் என்பது தொழிலாக பார்க்கப்படுவது இல்லை. அது உழவு தொழில் என்று சொல்லக்கூடாது. நெசவையும் தொழில் என்று சொல்லக்கூடாது. உழவும் நெசவும் மனித வாழ்வின் பண்பாட்டு கூறுகள். அது ஒரு கலாச்சாரம், அது தொழில் அல்ல. ஏன் உழவை தொழில் என்று சொல்லக்கூடாது என்றால், தாய் பிள்ளைக்கு உணவூட்டுவது எப்படி தொழில் இல்லையோ, பால் ஊட்டுவது எப்படி தொழில் இல்லையோ, அப்படி பூமி தாய் தன் பிள்ளைகளுக்கு உணவூட்டுவதும் தொழில் அல்ல. அது ஒரு கலாச்சாரம், அது ஒரு வாழ்க்கை முறை. அதுபோலதான் நெசவும். இந்த உழவும் நெசவும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தவை, பிரிக்க முடியாது இணைந்தவை. உழவு மானுட குலத்திற்கு உயிர் கொடுக்கிறது, உயிரை கொடுத்து காக்கிறது. நெசவு உடையை கொடுத்து மானத்தை காக்கிறது. உயிர் கொடுப்பவன் உழவன்,
மானம் காப்பவன் நெசவாளன். அந்த நெசவையும் உழவையும் செய்கிற மக்கள் மானுடத்தில் வச்சு போற்றுவதில்லை, தெய்வத்துக்கு நிகராக வச்சு போற்றுகிறார்கள். அப்படிப்பட்ட பெருமக்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிறீர்கள். நெசவு குடும்பத்தில் பிறந்தவர்களுக்கு உழவு குடும்பத்தில் பிறந்தவன் வாழ்த்த வந்திருக்கிறேன். உங்கள் உரிமைக்காக உணர்வை மதித்து உங்களோடு நிற்க வந்திருக்கிறேன். நாங்கள் யார், நான் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இங்கே பேசிய என் அன்பிற்கினியவன் என்னை சொன்னான், அரசியல் அதிகாரமற்ற தாய் நிலத்திலேயே அரசியல் அதிகாரமற்று தாய்மொழியை சிதைய கொடுத்து உணர்வை இழந்து உரிமைகளை இழந்து அடிமைப்பட்டு வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு இனத்தின் பிள்ளை நான். என்றைக்கு ஒரு இனம் முழுமையான விடுதலை அடையும், அது என்றைக்கு ஒரு நாடு அடைகிறதோ அன்றுதான் அந்த இனம் முழுமையான விடுதலையை அடையும். 26,000 மக்கள் தொகையை கொண்ட ஒரு இனம் விடுதலை பெற்று நாடு பெற்று பெருமையோடு வாழ்கிறது. தன் மொழியை, கலையை, இலக்கியத்தை, பண்பாட்டை காத்து. சேர்பியாவிலிருந்து கொசவா பிரிகிற போது வெறும் 10 லட்சம் மக்கள் தான். 10 ஆண்டு கால போராட்டம் தான் தனி நாடு. தெற்கு சூடான் மிக குறுகிய எண்ணிக்கையில் உள்ள மக்கள் விடுதலை பெற்று, இப்படி சின்ன சின்ன இனங்கள் எல்லாம் விடுதலை பெற்று வாழ்கிற போது உலகின் முதல் மொழி தமிழ், முதல் மாந்தன் தமிழன், உலக மொழிகளின் தாய் தமிழ். இதை ஒரு தமிழன் சொன்னால் அது பெருமைக்கு பேசுவதாகப்படும். ஆனால் உலகில் எல்லா மொழிகள் ஆய்வறிஞரும் வரலாற்று ஆய்வறிஞர்களும் ஆய்விலே நிறுவுகிறார்கள், அப்படிப்பட்ட ஒரு இனத்தின் மகன். உலகில் 13 கோடி மக்கள் பரவி உலகெங்கும் நிறைந்து பறந்து வாழ்ந்தாலும் தமிழர்கள் வாழாத நாடு கிடையாது. ஆனால் தமிழனுக்கென்று ஒரு உள்ளங்கை அளவு நாடு கிடையாது. நாடு இல்லாத இனம் தன் மொழியை இழக்கும், கலையை இழக்கும், பண்பாட்டை இழக்கும், வழிபாட்டை இழக்கும், தொன்று தொட்ட வேளாண்மை இழக்கும், தன்னுடைய அரசியல் வலிமை இழக்கும், அதனால் இனத்தை இழக்கும், நாட்டை இழக்கும். இப்படிதான் வரலாறு. அந்த நிலையில் 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு இனத்தின் மகன், சேர சோழ பாண்டியர் என்று மூவேந்தர்கள் கட்டி ஆண்ட ஒரு இனத்தின் மகன், உலகின் மிகப்பெரிய வல்லரசை, ஒரு பேரரசை நிறுவிய பெரும்பாட்டன் ராஜராஜ சோழன், அவன் மகன் அரசேந்திர சோழனுடைய பிள்ளைகள். நீங்கள் பார்க்கிறீர்கள், சிலப்பதிகாரம் என்றது வெறும் காப்பியமாக புனையப்பட்டதில்லை என் அன்பு சொந்தங்களே. சோழ நாட்டில் பிறந்து பாண்டிய நாட்டில் இறந்து சேர நாட்டில் தெய்வமாகி போன ஒரு காப்பிய நாயகியை 3 பேரரசுகளையும் ஒன்றிணைக்க வேண்டும் என்று உருவாக்கப்பட்ட காப்பியம்தான் சிலப்பதிகாரம். அப்படி அருண்மொழி சோழனும் அரசேந்திரன் உலகில் பல்வேறு நிலப்பரப்புகளை வென்று 3வது பெரிய பேரரசை நிறுவினார்கள். சிக்கல் என்ன நேர்ந்தது? அந்த நாட்டை நிலப்பரப்பெல்லாம் வென்றவர்கள் நம்முடைய கொடியை, எங்களுடைய கொடியை, புலிக்கொடியை ஏற்றினார்களே ஒழிய எங்களை, தன் இன மக்களை குடியேற்றவில்லை. அதான் அங்கு நடந்த சிக்கல். தங்கள் இனத்திற்கென்று ஒரு தனித்த நாடு வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு இருந்ததில்லை. இதனால் இவ்வளவு பெரிய இலக்கிய வளமை, செழுமை கொண்ட ஒரு தொன்மை மொழி சிதைந்து சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தவன் மூவேந்தர்களில் பாண்டியன், பாண்டிய மன்னன். அந்த சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரையில் தான் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். ஆனால் தமிழ் இருக்கிறதா என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த சூழலில் நம் முன்னவர்கள் செய்த பிழையை நாம் செய்துவிடக்கூடாது. நமக்கென்று இந்த பூமி பந்தில் ஒரு தேசம் வேண்டும் என்ற கனவோடு ஒடுக்குகிற தேசிய இனத்திடமிருந்து ஒடுக்கப்படுகிற தேசிய இனம் பிரிந்து செல்ல விரும்புவது தன்னுரிமைங்கிறான் புரட்சியாளர் லெனின். அந்த தன்னுரிமையை போராடி பெற வேண்டியது ஒவ்வொரு தேசிய இனங்களின் பிறப்புரிமைங்கிறான். அந்த பிறப்புரிமையை கேட்டு, தமிழீழ தாயகத்தை கேட்டு ஒரு புரட்சிகர போராட்டத்தை முன்னெடுத்தான் எங்கள் உயிர் தலைவன் மேதகு பிரபாகரன் அவர்கள். தமிழர்களுக்கு என்று ஒரு தனித்த தாயகம், அது பெரிதோ சிறிதோ, இந்த பூமி பந்தில் தனித்த தாயகம் வேண்டும். அதற்கு விலை தலையே ஆனாலும் தர தயார் என்று களத்திலே நின்றான். அந்த விடுதலை போராட்டத்தை பிரிவினைவாதம், தீவிரவாதம், பயங்கரவாதம் என்று பழி சுமத்தி எங்கள் கண் முன்னே அளித்தார். அந்த நேரத்தில் தான் என் அன்பு சொந்தங்களே, உங்கள் பிள்ளைகள் நாங்கள் உணர்ந்தோம். நானும் சரி, என் தம்பி ஆனந்தும் சரி, என் அன்பு மகன் பிரசாத்தும் சரி, இங்கே நிற்கிற எங்கள் பிள்ளைகள் எல்லோரும் உணர்ந்தோம். இந்த அரசியல் நமக்கானது இல்லை, இந்த அதிகாரம் நமக்கானது இல்லை. இது நம் மொழியையோ, நம் இனத்தையோ, நம் மண்ணையோ, நம் வளத்தையோ, மக்களின் நலத்தையோ பாதுகாக்காது என்ற முடிவுக்கு அன்றுதான் வந்தோம். இது நம் சாவை சகித்துக் கொள்கிறது, நம் ரத்தத்தை ருசிக்கிறது, நம் இனத்தின் பிணத்தின் மீது நாற்காலி போட்டு பதவியை அனுமதிக்கிறது. இவர்கள் நமக்கானவர்கள் அல்ல, இந்த அரசியல் நமக்கானது அல்ல என்ற முடிவுக்கு அன்றுதான் வந்தோம். ஆனால் முடங்கி கிடக்கவில்லை மூலையிலே. என் தங்கை பாடியது போல
வலியோர் சிலர் எளியோதமை வதையே புரிகுவதா மகராசர்கள் உலகாளுதம் நிலையாள்மன் நிலைவா உலகால உனது தாய் மிகு உயிர்வாதை அடைகிறார் உதவாதினி ஒரு தாமதம் உடனே விழி தமிழா என்று எங்களை எழுப்பினான் ஒரு பாவலன். பண்டை பெரும்புகள் உடையோமா இல்லையா, பாருக்கு வீரத்தை சொன்னோமா இல்லையா, எண்டிசை வாய்மையால் ஆண்டோமா இல்லையா, எங்களுக்கு இங்குற்ற நரிகளால் தொல்லையா என்று உசுப்பினான். கிளர்ந்து எழுந்தோம். பூட்டிய இரும்பு கூட்டின் கதவு திறந்தது. சிறுத்தையே வெளியே வா, எளியன உன்னை இகழ்ந்தவர் நடுங்க புலியன செயல் செய்ய புறப்படு வெளியே. அப்படி வெளியே வந்தவர்கள் நம்பினை பகலினை நல் இருள் என்று சிம்புட் பறவையே சிறகை விரி எழு சிங்க இளைஞனே திருப்பு முகம் திற விழி என்றான். திறந்தோம், எழுந்தோம், கிளர்ந்தோம், ஒன்றிணைந்தோம். என்ன செய்தோம்? இவன் எப்படி நம்மளை கூறு போட்டான், சாதி மதங்களாக பிரித்தான், பிளந்தான். சிறு சிறு குழுக்களாக இருந்ததால் அரசியல் வலிமையை அதிகாரத்தை பெற முடியவில்லை. அவன் என்ன செய்யறது? ஒரே அடையாளம், நீ என்னவாக இரு, ஆனால் மொழியால் இனத்தால் தமிழனாக இரு என்று கிளர்ந்து ஒரு எளிய மகன், திரைப்படம் எடுத்து பிழைக்க பரமக்குடியிலிருந்து வண்டியேறி போன ஒரு மகன், இந்த கட்சிகளில் எல்லா கூட்டங்களிலும் ஏறி பேசிய மகன், சாதாரண மகன், வீழ்த்தப்பட்ட இடத்தில் எந்த இடத்தில் வீழ்ந்தோம் என்று பல லட்சக்கணக்கான என் இனத்தின் பிணத்திற்கிடையே பிரசவிக்கப்பட்ட பிள்ளைகள், நானும் என் தம்பி தங்கைகளும். தாலாட்டு கேட்டு வளரவில்லை என் தாய்மார்களே, என் தாய் தங்கையர் அக்கா தங்கைகளின் ஒப்பாரியிலும் ஓலத்திலும் வளர்ந்தவர்கள், அழுகையிலும் அரற்றலிலும் கேட்டு கேட்டு வளர்ந்தவர்கள், இரத்தத்திலும் கண்ணீரிலும் கரு கொண்டு வளர்ந்த பிள்ளைகள். எழுந்தோம். என்ன முடிவெடுத்தோம்? என் மூச்சு காற்றை நானே சுவாசிப்பது போல, என் உணவை நானே எடுத்து உண்பது போல, என் உரிமையை என் விடுதலையை நானே போராடி பெறுவது. என் பயணம் என் கால்களை நம்பித்தான், அடுத்தவன் கால்களை நம்பி என் பயணம் இருக்கக்கூடாது என்று முடிவெடுத்து ஒரு அரசியல் இயக்கத்தை தொடங்கினோம். சிரித்தார்கள். சினிமா எடுக்கிற சின்ன பையன் சீமான்லாம் கட்சி ஆரம்பிச்சிட்டான்னா. முதல்ல 2016 போட்டியிட வருகிற போது 234 பேர் இருக்கிறார்களா என்று கேட்டார்கள். இப்போது வென்று விடுவார்களா என்று கேட்கிறார்கள். அப்போது இருக்கிறார்களா, இதெல்லாம் ஒரு கட்சியா என்று கேட்டார்கள். தனித்து 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 நின்று தோற்றதற்கு தோல்விக்கு கவலைப்படாமல் முதல் முறை செய்கிறது முயற்சி, தோற்று போகிறோம். இரண்டாம் முறை செய்வது விடாமுயற்சி, மூன்றாம் முறை செய்வது விடாமுயற்சி, தொடர்ந்து செய்வதற்கு பெயர் நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை கொண்டு தொடர்ந்து களத்திலே நின்று நின்று இந்தியாவை யார் ஆள்வதிலே இந்த மகன் போட்டியிலே இல்லை. நான் இந்திய நாட்டின் பிரதம வேட்பாளரும் இல்லை. சாதாரண பிள்ளைகள், ஓட்டுக்கு ₹1 கொடுக்கல, வாக்குக்கு ₹1 கொடுக்கல. எல்லாம் சின்ன சின்ன பசங்க, யாரும் யாருக்கும் தெரியாது. இவர் அமைச்சர் மகன், அவருடைய மகன், முதலமைச்சர் வாரிசு, அதெல்லாம் எதுவும் கிடையாது. எல்லாம் சின்ன சின்ன பசங்க. மைக்குன்னு ஒரு சின்னத்தை கொடுத்தான், அது வர வச்சு இந்த சின்னத்தை எடுத்துட்டான். 8வது பெட்டி 7வது பெட்டியில இவன். ஆனா என்னைய தேடி, இந்த எளிய பிள்ளைகளை தேடி 36 லட்சம் பேர் வாக்க போட்டு 3வது பெரிய கட்சியாக்கி அங்கீகாரம், ரிஜிஸ்டர், நாட் ரிஜிஸ்டர் பார்ட்டி, ரெகக்னைஸ் பார்ட்டி ஆகினா. பதிவு செய்யப்பட்ட கட்சி அல்ல, அங்கீகரிக்கப்பட்ட கட்சி நாம் தமிழர் கட்சி என்பதே ஆகினா. அது எப்படி? இழந்து விட்ட மக்கள், அரசியல் அதிகாரத்தை இழந்து விட்ட மக்கள், அதிகாரமற்ற அவன் நிலத்திலேயே அடிமையாக வாழ்கிற மக்கள், அவனுக்குத்தான் உரிமையை கேட்டு போராடுகிற மக்களின் உணர்வும் வழியும் தெரியும். அதனால்தான் உங்கள் மகன் உங்களுக்காக காலையில் இருந்து இதே இந்த மாநாட்டிற்காக ஒரு நாளை ஒதுக்கி, ஒவ்வொரு மணித்துளியும் எனக்கு உயிர் துளி. தேர்தல் நேரத்தில் உங்களுக்காக வந்தேன் என்றால், இழந்தவனுக்குத்தான் இழப்பின் அருமை தெரியும், வழி அடிபட்டவனுக்குத்தான் வழி தெரியும்.
அப்படி வழி உணர்ந்து நிற்கிற எனக்குத்தான் உங்களின் மொழியும் வலியும் தெரியும். எனக்கு சின்ன வயதிலிருந்தே உறவு. எங்கள் ஊர் பரமக்குடியில் ஆற்றுக்கு இந்த பக்கம் எமனேஸ்வரத்தில் இருக்கிற எல்லா மக்களும் சௌராஷ்டிர மக்கள் தான். நாங்கள உறவு வைத்து எங்களுடைய அரிசி, காய்கறி, முருங்கைக்காய் எல்லாம் எங்கள் வீட்டில் கொடுப்போம். அவங்க நாங்கள் முதலாளி தான் கூப்பிடுவோம். எங்கள் செல்லம்மா என்னை மருமகனேன்னு தான் கூப்பிடுவாப்புல. அவங்க வீட்டில் இருந்து எங்களுக்கு உடைகள் எல்லாம், பணம், தீவா, பொங்கலுக்கு எல்லாம் எங்களுக்கு அப்படி ஒரு உறவை பேணுகிற ஒரு உறவு எங்களுக்குள்ளே இருந்துச்சு. அது காலகட்டத்தில் என் தம்பி ஆனந்த் சொல்வது போல அரசியலில் இருந்து அப்படி அமைதியாயிருச்சு. உங்களுக்கு தெரியுமா என் உடன் பிறந்தார்களே, பேரன்பு மிக்க என் பெற்றோர்களே, எஸ்ஆர் ராதா அவர்கள், நான் சின்னவனாக 2010 கட்சி ஆரம்பித்த போது என்னுடைய அப்பா பேராசிரியர் மணி அவர்கள் மூலமாக என் தம்பி ஆனந்துக்கு தெரியும். தொடர்பில் என்னோட பல முறை அலைத்தொடர்பில் பேசி எனக்கு ஆலோசனை கொடுத்து என்னை வாழ்த்தினார்கள், நீ நன்றோடியாக வர வேண்டும் என்று. அப்போது தெரியாத அவருடைய அருமை தோழர் எங்கள் மாமா காளிமுத்து அவர்களுடைய மகளை நான் மணந்து மருமகனாகலாம் அவருக்கு தெரியாது. ஆனால் அவர் என்னை வாழ்த்தினார். பெருமை இருக்கிறது. இவ்வளவு பெரிய பெருமைக்குரிய முன்னோர்கள் படத்திலே இந்த தமிழ் பேரினம் மறக்க முடியாத ஒரு பெருமகன் TM சௌந்தரராஜன் என்கிற ஒரு பெருமகன். பல தமிழர்கள் தமிழ் உச்சரிப்பை கற்றுக்கொண்டதே அந்த பேராசிரியர் இடத்தில் தான். கடைசி தமிழன் உள்ளவரை அவன் காதுகளில் TM சௌந்தரராஜன் என்கிற அந்த தேனிசை குரல், இன்னிசை குரல், அவர் குரல் கேட்டுக்கொண்டே இருக்கும். அவர் பாடாத பாக்களா புழுக்களாக நெளிந்து கொண்டிருந்தவரை அவருடைய குரலால் எழுச்சியூட்டி எழுப்பிய பெருமகன். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா மதுரை மீட்டு சுந்தர வண்டியல்ல, தாயகத்தின் சுதந்திரமே எங்கள் கொள்கை, தன்மானம் ஒன்றேதான் எங்கள் செல்வம். அந்த பாட்டை எங்களுக்குனே எங்க ஐயா முத்துலிங்கம் எழுதுனது மாதிரியும் எங்களுக்காகவே அவர் பாடியது போலவும் தோணும். அப்படிப்பட்ட பெருமக்கள் எல்லாம் பிறந்த ஒரு இனக்கூட்டத்தில் நமக்கென்று ஒரு அரசியல் அதிகாரம் இல்லை என்று நீங்கள் வருந்த தேவையும் இல்லை, இது அவசியம் இல்லை. இங்கே சொன்னாங்க கட்சியில் என் தம்பி மகன் பிரசாத் சொல்றா அரசியல் கட்சியில் இடம் இல்லைன்னு. நீங்கள் வர்றதில்லை. அதனால நாங்கள் எல்லாருக்கும் இருகரமும் விரித்து தான் அழைக்கிறோம். உங்களுக்கு ஒன்றை புரிஞ்சுக்கணும் என் அன்பிற்குரியவர்களே, பேரன்பு மிக்க பெருமதிப்பிற்குரிய என் சொந்தங்களே, நீங்கள் ஒன்றை புரிஞ்சுக்கணும். முதல்ல தமிழர்கள் அப்படிங்கிறது, தமிழ் அப்படிங்கிறது என்னன்னா அது ஒரு பேரன்பின் தாய். நீங்கள் சீனன் எழுந்து, சீனர்கள் என் மொழி தெரியாதவன் ஊமை என்று சொன்னான். ஆங்கிலேயன் எழுந்து என் மொழி தெரியாதவன் நாகரிகமற்றவன் என்று சொன்னான். அரேபியர்கள் எழுந்து எங்கள் மொழி தெரியாதவர்கள் பிசாசு, சாத்தான் என்று சொன்னான். என்னுடைய முன்னவன் கணியன் பூங்குன்றன் எழுந்து யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்றான். எல்லாம் என் நிலம், வாழ்கிற எல்லா மானுடர்களும் என் உறவுகள் என்று அழைத்தான். தமிழ் மட்டும்தான் பேரன்பு கொண்டு உலகத்தை ஆறத்தழுவி நேசித்தது. பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்களுக்கும் என்று பாடியது வள்ளுவம் தான். வள்ளுவம் திருக்குறள் தந்த வள்ளுவ பெருமகனார் தான். பகுத்துண்டு பல் உறவுகள் பல் மனிதர்கள் அப்படி பாடல, பல் உயிர்கள் ஓம்புக என உயிர்மை நேயன் தமிழன். இதை அறிவார்ந்த பெருமக்கள் புரிந்து கொள்ளணும். உலகம் தழுவி வள்ளுவன் முதல் கம்பன் முதல் கபிலன் முதல் இளங்கு எல்லோரும் உலகு 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 என்று உலகம் தழுவி நேசித்தவர்கள் தமிழர். காக்கை குருவி எங்கள் சாதி என்று பாடுகிறான் என்றால் காக்கையும் குருவியையும் பேரன்பு கொண்டு நேசித்த பெருமக்கள் சக மனிதர்களை நேசிக்க மாட்டார்கள் என்று என்பது பெரிய பிழை. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று பயிருக்கு உயிர் இருக்குது என்று வாடி நின்ற வள்ளலாரின் வாரிசுகள் சக சொந்தங்களை நேசிக்க மாட்டார்கள், வெறுப்பார்கள் என்று எண்ணுவது பெரிய பிழை. பாரடா உன் மானுட பரப்பை, மானுட சமுத்திரம் நான் என்று கூவு என்றான் புரட்சி பாவலன் பாரதிதாசன். மானுட சமுத்திரமே நான் என்று கூவுன்னா. அப்படிப்பட்ட ஒரு பேரன்பு மிக்க தமிழ் தாயினுடைய பிள்ளைகள் நாங்கள். சக மனிதர்களை
என் தம்பியிடம் கேளுங்கள், நீங்கள் வலையொலியில் தட்டி பாருங்கள். மரத்திற்கு மாநாடு போட்டேன், மரத்தோடு பேசிக்கொண்டிருக்கிறான் சீமான் என்று சிரித்தார்கள். அந்த அந்த மரம் மண்டைன்னு சொன்னது கூட மரம் கோச்சுக்கிருச்சு. டேய், எனக்கு அறிவு இருக்குடா, உங்களுக்கு தான்டா ஒன்றும் இல்லை, நீங்கள் திட்டும் போதே ஏன்டா என் பேரை சொல்றீங்கன்னு கூட. நீங்கள் எல்லாம் கவனிங்க, மரம் என்றால் என்னவென்று தெரியாதவர்களை எப்படி நீங்கள் ஏற்கிறீர்கள்? மரத்திற்கு மாநாடு போட்டேன், ஆடு மாடுகளுக்கு மாநாடு போட்டேன், மலைக்கு மாநாடு போட்டேன், ஆற்றுக்கு மாநாடு போட்டேன், கடலுக்கு மாநாடு போட்டேன், தண்ணீருக்கு மாநாடு போட்டேன். ஆடு மாடு புல்லு பூண்டு நாய் நரி கொக்கு குருவி காடு மலையெல்லாம் நேசிக்கிற இந்த பிள்ளைகள் சக உறவுகளை நேசிக்க மாட்டோம் என்று நீங்கள் நினைப்பது எப்படிப்பட்ட பிள்ளை? வந்தேரிகள் என்ற சொல்லை ஒருபோதும் தமிழின பிள்ளைகள், குறிப்பாக நாம் தமிழர் பிள்ளைகள் உச்சரிக்க மாட்டார்கள். எங்கள் மீது இருக்கிற காழ்ப்புணர்ச்சி எங்களை வந்தேரி என்று சொல்லிவிட்டார்கள், வந்தேரி என்று சொல்லிவிட்டார்கள். அப்படி என்றால் வந்தவரையெல்லாம் வாழ வைக்கும் தமிழகம் என்ற பெரும் சொல், பெருமை மிக்க சொல்லும் இங்குதான் இருக்கிறது. நான் கூட கேட்டேன், வந்தவரையெல்லாம் வசதியாக வாழ வைத்த நாங்கள் சொந்த உறவுகளை இதே நிலத்தில் அகதியாக வாழ வைத்தோம். நாங்கள் புலம்பெயர்ந்து போய் ஐரோப்பிய நாடுகளில் எல்லாம் வாழ்கிறோம். அந்த நாடுகள் எங்களை வந்தேரிகள் என்று எண்ணவில்லை. நார்வேயோ ஸ்வீடனோ டென்மார்க்கோ ஜெர்மனோ பிரான்ஸோ அல்லது சுவிஸோ பிரிட்டனோ ஆஸ்திரேலியாவோ எல்லா நாடுகளும் அப்படியே தன் நாட்டு குடிகளாக எங்களை குடியுரிமை கொடுத்து ஏற்றுக்கொள்கிறார்கள் என்றால் எங்களை வந்தேரிகள் என்று அவர்கள் சொல்லவில்லை. அந்த இனத்தின் பிள்ளை எப்படி இன்னொரு இனத்தை வந்தேரிகள் என்று சொல்வோம்? அது ஆகாதவர்கள் சீமான் வளர்ந்து விடுவானோ வந்து விடுவானோ, தமிழர் என்று பேசுகிறானே அப்படி என்று நினைக்கிறது. அப்படி இல்லை. நீங்கள் எப்படி அரசியல் அதிகாரம் கேட்டு அங்கீகாரம் கேட்டு நீங்கள் போராடுகிறீர்களோ அப்படி போராடி கொண்டிருக்க பிள்ளை தான் நாங்களும். எங்களுக்கும் இல்லை, நீங்க நினைக்கிறது இல்லை நாங்கள் இது தமிழ்நாடு தமிழனுக்கு அதிகாரம் இருக்குன்னு நினைக்கிறீங்க. ஐயோ, சத்தியமா கிடையாது. அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். நீங்களாவது இவ்வளவு கூட்டமா இருக்கிறீங்க, நாங்க ஒத்தையா இருந்து சின்ன சின்ன பசங்களா இருந்து போராடிட்டு இருக்கோம். உங்களுக்கு புரியுதா? இங்கேயாவது பாருங்க, இவ்வளவு பெரியவங்க இருக்காங்க. எங்க இதுல உட்காருக்கும் போது நான் மட்டும்தான் பெரிய ஆளா இருப்பேன், இல்லை சின்ன சின்ன பசங்க. சொல்லுங்கடா டேய், எங்க அவன் எங்க நின்று எங்கடா நம்ம ஆளுங்க இங்க இருக்கான் பாருங்க, இவன் தான் எங்கள்ல பெரிய ஆளு, பாத்துக்கிறங்க. அதனால நாங்க எப்படி சொல்றது, புறக்கணிக்கப்பட்ட நிராகரிக்கப்பட்ட இனத்தின் மக்கள். அதுல என்ன நாங்க முடிவெடுக்கிறோம்? எந்த இடத்தில் நீ நிராகரிக்கப்படுகிறாயோ அந்த இடத்தில் தவிர்க்க முடியாத ஒருவனாக எழுந்தனில். அதான் சாதனை. இப்ப தேர்தலில் நாங்க போட்டியிடுறோம்ல, எங்களை போட்டியிலே வைக்க மாட்டான். நீங்க வேணா குறிச்சு வச்சுக்கிறீங்க, எங்களை சேர்க்க மாட்டான். அது மும்முனை போட்டி, அந்த முனை போட்டி, எங்களை மற்றும் பலர் மற்றவையில வைப்பான். நீங்க வேணா நான் சொல்லிட்டு போறேன், இந்த தேர்தலில் இப்ப 26 தேர்தலில் பாருங்க, மற்றவையில தான் நாங்க இருப்போம். இவன் 10 வருஷமா எங்களை மற்றவையிலே வச்சு இப்ப நாங்க வளர்ந்துகிட்டே தான் இருக்கோம். அப்ப என்ன அர்த்தம்? அவன் எங்களை நிராகரிக்க பார்ப்பான். எந்த இடத்தில் உன்னை தவிர்க்கிறானோ, புறந்தள்ளுகிறானோ, நிராகரிக்கிறானோ அங்க தவிர்க்க முடியாதவனாக எழுந்து வா. அதான் இங்க. இப்ப நீங்க வேணா இதுல எழுதி வைங்க, இந்த மாநாட்டில் சொல்றேன், நான் பங்கேற்றுட்டு போயிட்டேன்னா கட்டாயமா உங்களுக்கு அரசியல் அங்கீகாரம் எல்லாரும் கூப்பிட்டு கொடுப்பான். ஏன்னா அவனுக்கு என்ன பயம் வரும்னா, என்ன பயம் வரும்னு கேளுங்க, என்னன்னு கேளுங்க. இருங்க முடிச்சுக்கிறேன். என்னன்னு கேளுங்க. நான் வரலைன்னா நம்ம கொடுத்தாலும் கொடுக்கலைனாலும் நமக்கு போட்டுருவாங்க. ஆனா இப்போ எல்லாரும் சீமானுக்கு போட்டுருவாங்கன்னு பயந்து என்ன பண்ணுவான், அவன் கொடுத்துருவான். ஏய் மொத்த பேரும் சீமானுக்கு போட்டுற போறாங்கப்பா. அவன் வேற, என் நம்பிக்கை 2021 சீட்டு கொடுத்தேன். நான் அவனுக்கு சீட்டு கொடுத்துருக்கதே ரொம்ப பேருக்கு தெரியாது. நான் போய் சௌராஷ்டிரா மக்களுக்கு சீட்டு கொடுத்துருக்கேன், தயவு செய்து போடுங்க அப்படியா சொல்ல முடியும்? எங்களை ஏன்னு கேளுங்க, கட்சியாவே அவங்க டிஎம்கே ஏடிஎம்கே, திமுக அதிமுக 2 இல்லை, பாரதிய ஜனதா காங்கிரஸ், இது கொடுத்துருக்கா கொடுக்கல. அப்போ எங்களை கட்சியிலே கணக்கில் சேர்க்கல. இதுக்கு முன்னாடி நீங்க மாநாடு போட்டிருப்பீங்க, என்னைய கூப்பிட்டீங்களா? கூப்பிடல. ஏன்னா எனக்கு தெரியல. இப்ப என்னை கூப்பிட்டிருக்கீல்ல, இப்ப எல்லாருக்கும் உங்களை தெரியும். புரியுதா? ஏன்னு கேளுங்க, இதுதான் தவிர்க்க முடியாதது.
நம்ம கொடுக்கலன்னா அவன் கொடுத்துருவான், அவன் கொடுத்தா மொத்த ஓட்டையும் அவன் வாங்கிடுவான், அவன் வாங்கினா ஜெயிச்சிருவான், அவன் சட்டசபைக்குள்ள வந்தா நம்மளை பேசவே விட மாட்டான், அவன் அவன் கேள்வி கேட்பான், நம்மகிட்ட பதிலே சொல்ல முடியாது, நம்மளை பேச விட மாட்டான், அவன் கேள்வியா கேட்பான், பயப்படுவான். இப்போ புரியுதா? அதுதான் பிரச்சனை. அப்போ சண்டை போடணும், யாரை முன்னாடி வச்சு போடணும்னு முடிவு பண்ணி போடணும், அதான் இங்கே இருக்கிறது. இப்போ அந்த இதில் நம்ம இதை புரிஞ்சுக்கணும். இப்போ நாங்கள் பல்வேறு நாடுகளில் நாடை இழந்து போய் வாழ்கிற நாங்கள் அப்படி பார்க்கறதில்ல. வரலாறு எங்களுமே நீங்கள் தமிழர் இன வரலாற்றை நீங்கள் என் அன்பு சொந்தங்கள் இங்கே ஆய்ந்து படித்தீங்கன்னா எந்த இன மக்களையும் அடிமைப்படுத்தி ஆண்டார்கள், கொடுமைப்படுத்தினார்கள் என்று ஒரு சிறு செய்தி கூட நீங்க படிக்க முடியாது. ஏன் ஏன் அறம் சார்ந்து வாழ்ந்த மறவர்களின் கூட்டம் இது. எந்த நீங்களே பாருங்களேன், காவிரியில நமக்கு தண்ணி தரல, அது என் மாநிலத்தின் பிறப்பு உரிமை என என் நிலத்தின் வளத்தை நீங்கள் எல்லோரும் எடுத்துக்கொண்டு சொல்கிறீர்கள். நரிமணம், பெட்ரோல், நெய்வேலி பழுப்பு நிலக்கரி, இங்க மீத்தேன், ஈத்தேன் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு சொல்கிற நீ உன்னுடைய நீர்வளம் உனக்கே என்று சொல்கிறாய். அப்ப காவிரி நதிநீர் உரிமை உனக்கே, முல்லை பெரியாற்று உரிமை கேரளாவுக்கே என்றால் என்னுடைய பழுப்பு நிலக்கரி என் நிலத்தின் வளம் எனக்கே என்ற முடிவை நம்ம எடுக்கல. நீங்க நல்லா கவனிச்சுக்கணும். தமிழ்நாட்டில் இருக்கிறதெல்லாம் பொதுமையாக இருக்கும், அவனவன் நிலத்தில் இருக்கிற வளம் அவனுக்கு மட்டுமே இருக்கும். இங்க இருக்கிறது சிக்கலை பார்க்கணும். அப்ப நம்ம கேட்கும் போதெல்லாம் அடித்து விரட்டுவான். ஆனால் இங்கிருந்து எத்தனை கன்னடர்கள் அடித்து விரட்டப்பட்டார்கள் யாராவது சொல்லுங்க. கேரளாவிலே முல்லை பெரியாற்று அணை நதிக்காக நாம் போராடுகிற போது இதே மதுரையிலே பல நாட்கள் பெரும் போராட்டம். பள்ளிக்கூடத்துக்கு சென்று வந்த நம் தங்கையை மேலாடையை கலட்டி மார்பிலை முகத்தை வைத்து தேய்த்து தன்படம் எடுத்து வெளியிட்டான் ஒருவன். என் நினைவில் எப்படி பதிஞ்சிருக்கு பாருங்க. ஆனால் பதிலுக்கு பதில், பலிக்கு பலி என்று யாராவது ஒரு மலையாள பெண்ணை, ஒரு தம்பியை அல்லது குடும்பத்தை நாம் தாக்கினோம்? இல்லை. ஏன்? மாண்பு, தமிழனுடைய மாண்பு. பல்லாயிரக்கணக்கான நம் தமிழ் பெண்களை சிங்கள ராணுவ வீரர்கள், சிங்களர்கள் வன்புணர்வு செய்து கற்பழித்து கொலை செய்தார்கள். நம்மிடத்தில் ராணுவம் இருந்தது, படை இருந்தது, துப்பாக்கி இருந்தது. பதிலுக்கு பதில், பலிக்கு பலி என்று ஒரு சிங்கள பெண்ணின் தாவணியை கூட, நிழலை கூட தொட்டதில்லை. ஏன்? தமிழனின் மாண்பு. இங்கே நாள்தோறும் வன்புணர்வு, கற்பழிப்பு, கள்ளச்சாராயம். காட்டுக்குள்ளே தான் வாழ்ந்தான் வீரப்பன், ஒரு பெண்ணையும் கடத்தி கொண்டு வன்புணர்வு செய்தான் என்று செய்தி நீங்க படிக்கல. காட்டுக்குள்ள சாராயம் காட்சி வித்தான் வீரப்பன், செய்தி இருக்காது. ஏன்? மாண்பு, தமிழனின் மாண்பு. அதை நீங்க பார்த்துக்கணும். அப்ப அறத்தின் வழி நின்று வாழ்ந்த மறவர்களின் கூட்டம். அது மாதிரிதான் நாங்க சொல்றது. நாம் தமிழர் கட்சி எல்லா மக்களுக்கும், அரசியல் எல்லா உயிர்களுக்கும், தலைமை அதிகாரம் எப்போதும் தமிழர்களுக்கு. ஏன்? இந்த ஒரு நிலம்தான் எனக்கு இருக்கு, அதை கொடுத்துட்டா என் மொழி, என் கலை, என் இலக்கியம், என் பண்பாடு, என் மலை, என் கடல், என் ஆறு, என் ஏரி, என் காடு, என் பிள்ளைகளின் கல்வி, என் பிள்ளைகளின் வேலை வாய்ப்பு, என் தாய் தந்தையரின் மருத்துவம், இதை எதை பற்றியும் அவன் கவலைப்பட மாட்டான். ஏன் கவலைப்படல? மலை நான் பார்க்கிற போது என் பூமி தாயின் மார்பு, மலை மார்பில் இருந்து அருவி, அருவியில் இருந்து ஆறு, ஆறிலிருந்து நீர், நீரிலிருந்து சோறு, சோறிலிருந்து வயிறு, வயிறிலிருந்து உயிர், வாழ்க்கை நான் பார்க்கிறேன். அவன் மலை, குவாரி, குவாரி வெட்டினால் நல்ல காசு பணம் துட்டு வெட்டுங்க. என் பூமி தாயின் மாரை அறுத்து ரத்தம் குடிக்கிறான், நான் வருந்துறேன். மரம், மண்ணின் வரம், மரம் என் மூச்சு. உலகில் எல்லா உயிரினங்களும் நற்காற்றை, அதாவது ஆக்சிஜனை சுவாசிச்சுட்டு கார்பன் டை ஆக்சைடை, கரியமில வாயுவை வெளியிடுது, உயிர் காற்றை சுவாசிச்சுட்டு. மரம், செடி, கொடி, தாவரங்கள் தான் என் அன்பிற்குரிய சொந்தங்களே கெட்ட காற்றை, கார்பன் டை ஆக்சைடை சுவாசித்து விட்டு ஆக்சிஜனை வெளியிடுது. அந்த மரம் இல்லை என்றால் உலகில் எந்த உயிரும் இல்லை. அப்ப மரம் என் உயிர், மரம் என் மூச்சு, மரம் நிழல், மரம் மழை, மரம் பறவை பட்சிகளின் கூடு. இப்படி நான் சிந்திக்கிறேன். மரம் காசு பணம் துட்டு வெட்டுறான். எப்படி? மரத்தை பூரா வெட்டி ரோட்டை போட்டு பசுஞ்சோலை சாலை, பசுமை சாலை என்று பெயர் வைத்துட்டு போறான். மரத்தை பூரா வெட்டி சாச்சிட்டு தூய காற்றுக்கு, நல்ல ஆக்சிஜனுக்கு 4500 கோடியை நிதி அறிக்கையில், நிதிநிலை அறிக்கையில், பட்ஜெட்ல தாக்கல் பண்றான். எங்க போயிட்டு இருக்கு? எங்க போயிட்டு இருக்கு? மரத்தை நீ வெட்டிட்டா நான் நட்டு வச்சு வளர்த்துருவேன், நீரை நீ உறிஞ்சிட்டா போத்தலை அடைச்சு கொண்டு வரான், நான் தடை செஞ்சிருவேன், தேக்கி வச்சுட்டு செத்து போவேன், என் பிள்ளைய ஊருக்கு எடுத்து குடிச்சுக்குருவான்.
ஆனா மலையை, மணலை, ஆறை நீங்கள் மனச்சான்றில் கை வைத்து சொல்லுங்கள். வைகை ஆறு உயிரோட இருக்குதா? இருக்குதா? யாராவது சொல்லி இருக்குதா? ஆற்றுக்கு நடுவே ஆடு மாடு மேயுது என்றால் ஆறு செத்துருச்சு. மதுரை மாநகரின் கழிவு நீரும் காவா நீரும் ஓடுகிற, சாக்கடை நீர் ஓடுகிற காவாயாக மாத்திட்டீர்கள். எத்தனை எத்தனை ஆயிரம் ஆண்டுகளாக இருந்தா ஆறை கொலை செய்த பாவிகள். மணலை அள்ளி தின்னுட்டவன, மணல் போயிட்டவன மண் வந்துருச்சு, மண் போயிட்டவன புல்லு பூண்டு முளைச்சிருச்சு, எல்லா கழிவையும் கொண்டு அதில் கொட்டி சாக்கடை குழியாக்கிட்ட. நீ எப்படி இப்படி தோண்டுனா எங்கள் ஊர் பரமக்குடி ஆற்றுல நாங்கள்லாம் அப்படி ஓடுகால் சின்னதாக ஒரு வாளிட்டு தண்ணி வச்சுட்டு போய் குளிச்சுட்டு போவோம். இப்படி மண் வெட்டி வச்சு சின்னதாக ₹1 கொடுத்தா குளிக்க விட்டுருவாப்புல. இன்னைக்கு எங்கே இருக்காரு? மணல் எங்கே இருக்கு? வெத்து தின்ட்ட. அதை பற்றி ஏன் கவலைப்படுவான்? நான் கவலைப்பட. ஏன்? இந்த மண்ணின் மகன் அவன் கவலைப்பட மாட்டான். ஏன்? அவன் நிலம் இல்லை, அவன் நிலம் இல்லை. அதனாலதான் நான் என்ன சொல்றேன், தலைமை அதிகாரம். என் மொழி சிதைந்து அழிந்து போனது, செத்துருச்சு. தமிழ் பேச தெரியாது, எழுத தெரியாது, படிக்க தெரியாது. 3 தலைமுறை வந்துடுச்சு. நீங்கள் மாநாடு முடிச்சு வெளியில போங்க, ஏதாவது கடத்தருவில் எந்த இடத்துல அது தமிழ்ல சங்கம் வச்சு தமிழ் வளர்த்த ஏதாவது இடத்துல தமிழ்ல விளம்பர பலகை, பேர் பலகை எழுதியிருக்கா என்று பாருங்க. செத்துருச்சு தமிழ். ஒரு இனத்தை அழித்து விட்டார்கள். அந்த வழியில் பிறந்த மகன் என்ன செய்ய முடியும்? வேற வழி கிடையாது. எனக்கு அதிகாரத்தை கொடு, என் தாய் சாக கிடக்கிறாள், காப்பாற்றணும். அதுக்கு தான் போராடுறோம். அதனாலதான் என்ன சொல்றோம், நாம் தமிழர் கட்சி எல்லா மக்களுக்கும், உங்களுக்கு மட்டும் இல்ல, மலையாளி, கன்னடரு, தெலுங்கரு, எனக்கு தண்ணி தரமா இருக்கிற கன்னடரு இருக்கிறார் கட்சியில். நான் கூட சொன்னேன், ஒபாமா வந்தா கூட சேர்த்துக்குருவோம் கட்சியிலடான்னு கூட சொன்னேன். நமக்கு ஒன்றும் கிடையாது. ஏன்னு கேட்டால் என் அன்பு சொந்தங்களே, நீங்க ஆளை கவனிக்கணும். உடம்புல எங்க காயம்பட்டாலும் முதலில் கண்ணு தான் அழும். அது மாதிரி உலகில் எங்க காயம்பட்டாலும் தமிழர் மண் அழும். அழுது இருக்கிறது அழும். அது மாதிரி இப்ப உங்களுக்கு ஒரு பிரச்சனை, உரிமை பிரச்சனை என்றால் முதலில் இந்த மகன் ஓடி வந்து நிற்பேன் என்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும். நீங்கள் என்னை ஆதரிப்பீர்கள், நீங்கள் என் கூட வருவீர்கள், நீங்கள் எனக்காக நிற்பீர்கள் என்பதற்காக நானும் என் தம்பிகளும் வரவில்லை. எதற்காக வந்தார்? நாங்கள் உங்களோடு நிற்கிறோம் என்பதை உணர்த்துவதற்காக வந்தோம். எத்தனையோ ஆசிரியர்கள் போராட்டம், எத்தனையோ நெசவாளர்கள் போராட்டம், எத்தனையோ உழவர்கள் போராட்டம், எத்தனையோ மீனவர்கள், எத்தனையோ மாணவர்கள், எத்தனையோ மருத்துவர்கள், எவ்வளவோ செவிலியர்கள், எவ்வளவோ எல்லா போராட்டத்திலும் பங்கேற்றிருக்கிறோம். அவர்கள் எங்களுக்கு வாக்கு தருவார்கள் என்பதல்ல. ஏன் நாங்கள் வாக்குக்கானவர்கள் அல்ல, என் மக்களின் வாழ்க்கைக்கானவர்கள், ஓட்டுக்கானவர்கள் அல்ல, இந்த நாட்டுக்கானவர்கள். தமிழ்நாட்டில் சௌராஷ்டிர மக்கள் அரசியல் உரிமை பெற்று அதிகாரம் பெற்று பாதுகாப்பாக வாழ்கிறார் என்றால் அதை விட ஒரு தமிழ் மகனுக்கு பிறவி பெருமை எதுவும் இருக்க முடியாது. எந்த நாட்டிலே, என் அன்பு சொந்தங்களே, எந்த நாட்டிலே உழவர் குடி போற்றப்படுகிறான், நெசவு குடி போற்றப்படுகிறான், ஆசிரியர் பெருமக்கள் போற்றப்படுகிறானோ அதுதான் நாடு. அறிவை வளர்க்கும் செல்வத்தில் ஆகச் சிறந்த செல்வம் அறிவு. ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்லும் போது மன்னனுக்கு கூட மதிப்பு இருக்காது, கற்றவனுக்குத்தான் மதிப்பு இருக்கும் என்கிறார் அறிவு மூதாட்டி அவ்வை. கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்கிறார். தொட்டனை தூரும் அனற்கேணி மாந்தற்கு கற்றனை தூரும் அறிவு. அறிவைத்தான் போற்றுகிறார். அறிவு செல்வம். அந்த செல்வத்தை வழங்குகிற பள்ளி கல்லூரிகளை கணக்கில்லாது நிறுவி படிக்க வைத்துக் கொண்டிருக்கிற பெருமக்கள் சௌராஷ்டிர பெருமக்கள். உங்களுக்கு பல்கலைக்கழகம் இல்லை, பரிந்துரைக்கிறீர்கள். உங்கள் பிள்ளையிட்ட அதிகாரம் இருந்தால் அடுத்த நாள் பல்கலைக்கழகத்தை நீங்கள் எந்த இடத்தை சொல்றீங்களோ தொடங்குறதுக்கு அனுமதி. இப்போ நீங்கள் சீட்டு நீங்கள் நிற்க யாரும் வரல, அதனால என் தம்பி கும்பகோணத்தில் ஆனந்த தொடர்ச்சியாக நிறுத்திக்கிட்டு இருக்கேன். நீங்கள் வந்திருந்தீங்கன்னா எங்களுக்கு நிறுத்துறதுக்கு இது இல்லை, எல்லாருக்கும் நிறுத்துறோம், எல்லாரையும் நிறுத்தும், எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்கோம். அவங்க எங்களுக்கு போடுவாங்கன்னு இல்லை, எங்கள் பிறவி கடமை, அதனால செய்கிறோம். பெண்களுக்கு 117 இடம் கொடுப்பது பெண்கள் வாக்கெல்லாம் எங்களுக்கு பெண்கள் வாக்கெல்லாம் போட்டு விடுவார்கள் என்பதற்காக அல்ல, பிறவி கடமை. பெண்மையை போற்றாத எந்த நாடும் பெருமை அடைந்தது இல்லை, பெருமை அடைந்தது இல்லை.
பெற்ற தாயை மதிக்காதவன், உடன் பிறந்த இரத்த உறவுகளான அக்கா தங்கையை மதிக்காதவன் எப்படி மனிதனா இருக்க முடியும்? அதனாலதான் ஆணுக்கு பெண் சமம் என்பதில்லை. ஆணும் பெண்ணும் சமம், சமம் என நிகரென கொள்கின்றான், சம நிகரென கொள்கிறான் பாரதி. எங்கள் தலைவர் ஆணுக்கு பெண் சமம் இல்லை, ஆணும் பெண்ணும் சமம் என்று கற்பித்தார். அதனால 117 பெண்கள், 117 ஆண்கள். நாங்க தொடர்ச்சியா சரியா தான் செய்யறோம். என் மக்கள் நீங்க தான் சரியானதை செய்யாம எளிதானதே செய்றீங்க. கூட்டமா நிக்கிறவனுக்கு ஓட்டு போட்டா வென்றுவான்னு நினைக்கிறீங்க. கூட்டமா கூடி போய் திருடுனா சரின்னு நினைக்கிறீங்க. 10 பேர் சேர்ந்து கொலை பண்ணா சரி, ஒருத்தன் ஒரு பம்பை கொலை பண்ணா தான் கொலைன்னு நினைக்கிறீங்க. பிரச்சனையே இங்க அதுதான் வருது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? சரியானதை தேர்வு செய்ய கற்றுக்கணும். அரசியல் விழிப்புணர்வு கொள்ளணும். என் தம்பி ஆனந்த் சொல்ல போல படித்த இளைஞர்கள் நீங்களே அரசியல் செய்ய வரவில்லைன்னா எப்படி நாடை எப்படி சரி பண்ணுவீங்க? அச்சம் எதற்கு? அரசியலை கற்பிக்காதது எப்படி கல்வியா இருக்க முடியும்? அரசியலை விட சிறந்த கல்வி எதுவாக இருக்க முடியும்? ஏன் அரசியல் அவசியம்? அரசியல் ஒரு வாழ்வியல். ஏன் வாழ்வியல்? ஒரு மனிதனின் பிறப்பிலிருந்து இறப்பு வரை எல்லாவற்றையும் தீர்மானிப்பது அரசு, அரசை தீர்மானிப்பது அரசியல். பிறப்பு சான்றிதழ் அரசு, இறப்பு சான்றிதழ் அரசு, இடையில் எல்லாம் என்ன படிக்கணும், என்ன கல்வி, அவன் ஆந்திராவில் போய் வேலை பார்க்கணும், தீர்மானித்தது அரசு. இந்த வயசில் ஓய்வு பெற வேண்டும், தீர்மானித்தது அரசு. எந்த ஊரில் வேலை, என்ன சம்பளம், பணியிட மாற்றம், பணி உயர்வு, எல்லாவற்றையும் தீர்மானிப்பது அரசு. உன் வாழ்வில் எல்லாவற்றையும் முடிவெடுப்பது அரசு. அந்த அரசை முடிவெடுப்பது அரசியல். அந்த அரசியலை முடிவெடுக்க வேண்டியது உன் கடமை, என் கடமை, நம் கடமை. வரிசையில் நின்று வாக்கு செலுத்துவது மட்டும்தான் அரசியலா? வாழ்க வழிக கோஷம் மட்டும்தான் அரசியலா? இல்லை. உன் வாழ்க்கையை 5 ஆண்டுக்கு ஒரு முறை தீர்மானிக்கிற தலைவனை தேர்வு செய்கிற அரிய வாய்ப்பு, அதுதான் அரசியல். அரசியல் வேண்டாம் என்று நீங்கள் விலகி நின்றால் வானமே இல்லாத பூமியில் வாழப் போகிறேன் என்பது எப்படி வேடிக்கையானதோ அப்படி வேடிக்கையானது. ஒரு மனிதனின் உடலில் இருந்து உயிரை பிரிப்பதும் அவன் வாழ்வில் இருந்து அரசியலை பிரிப்பதும் ரெண்டும் ஒன்றுதான். அதனால் படித்த இளைஞர்கள், தங்கைகள், தம்பிகள் துணிந்து முன்வர வேண்டும். களம் இதோ உங்கள் முன்பு பிறந்தவன், உங்களுக்கு முன்னால் நிற்கிறேன், இருகரமும் விரித்து எத்தனை பேர் வேண்டாலும் வர வேண்டும். கட்சியில் பொறுப்பில்லை, எல்லாருக்கும் பொறுப்பு கொடுத்துருக்கு. அப்ப நீங்க எங்க வாய்ப்பு இருக்கோ அங்க வரணும். அதை விட்டு அந்த கட்சி கொடுக்குமா, இந்த கட்சி கொடுக்குமா, அந்த கட்சி கொடுத்தா தான் ஜெயிக்க முடியும், அப்படி இல்ல. ஜெயிக்கிற பக்கம் நிக்க வேண்டும் என்று நினைப்பவன் அல்ல வீரன். தான் நிக்கிற பக்கத்தை ஜெயிக்க வைக்கிறவன் எவனோ அவனே வீரன். அப்ப நீங்க சரியானதை செய்ய பழகுங்கள். எது சரி, எவன் வந்தால் நாடு சரியா இருக்கும். நான் மட்டும் நல்லா இருப்பதல்ல, நாடே நல்லா இருக்கணும். யார் வந்தால் நல்லா இருக்கும்? எவன் வந்தால் நல்ல காற்று, நல்ல குடிநீர், பயணிக்க பாதை, படிக்க கல்வி, பார்க்க மருத்துவம், பார்க்க வேலை, வேலைக்கு சம்பளம். எவன் வந்தால் நாடு மக்களும் பாதுகாப்பாக இருக்க முடியும். அதை சிந்தியுங்கள். இன்னைக்கு நேத்தா பேசி வச்சிருக்கு, 15 ஆண்டுகளா பேசுறோம், பேசிக்கிட்டு வரோம். இன்னும் ஆழ்ந்து கவனிங்கள், இன்னும் கவனிங்கள். அதற்கப்புறம் ஒரு தெளிவு வரும். இதுதான் சரியான அரசியல், அங்க பயணிங்க. அதனால அதிகாரத்தில் இருப்பவனே தொடர்ந்து இருப்பான்னு இல்லை. தயங்கி தயங்கி நீங்க ஆதரிக்கல, அப்பவே நாங்க இப்படி ஏறி ஏறி வரோம். எல்லாரும் ஆதரிச்சிருந்தா முதல்ல பெரிய மாறுதல் வந்திருக்கும். எப்பவும் மாத்திருக்கலாம். இந்த மாநாடு தேவைப்பட்டிருக்காது, எல்லாம் நடந்திருக்கும். என்ன உங்க கோரிக்கை என்ன? அரசியல் அங்கீகாரம் வேணும், அரசியல் அதிகாரம் வேணும். இதுதானே பெரிய விஷயம். உங்களுக்கு முன்னாடி நான் போராடிக்கிட்டு இருக்கேன், அதே அரசியல் அதிகாரத்திற்கு, அரசியல் அங்கீகாரத்துக்கு தான் போராடிட்டு இருக்கோம். அப்ப போராடனோட சேர்ந்துதான் போராட வரணும். புரியுதா? சும்மா போயிட்டு திரும்பி திரும்பி அவன் தர மாட்டான். அப்ப அவனுக்கே அதிகாரத்தை கொடுத்துட்டு தாங்க. எப்படி? மாநில அரசு என்ன செய்யும்? எல்லா வரியும் அவனுக்கு கட்டிடும். மத்திய அரசு, இந்திய அரசு, இந்திய ஒன்றிய அரசுக்கென்று வருவாய் பெருக்கத்துக்கு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, எல்லாம் கற்றறிந்தவர்கள். ஒன்றும் இல்லை. மாநில அரசுகளின் நிதி தான் மத்திய அரசின் நிதி. இவன் மொத்தமாக கொடுத்துருவான். சரக்கு மற்றும் சேவை வரி எல்லா வரியும் கொண்டு போய் விட்டுருவான், கூச்சி வச்சுக்கிடுவான். பேரிடர் காலங்களில் ஒரு 500 கோடி கொடுங்களேன். மத்திய அரசு நம் கேட்ட நிதியை தராது, அதனால் நம்ம ரொம்ப வாத்தியார்களுக்கு சம்பளம் போட முடியவில்லை. எப்படி இருக்கு பாருங்க.
நான் கூட கேட்டது கவர்மெண்டா கந்துவட்டி கிடையாடா, எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வச்சுட்டு கேட்டா தரமாட்டேங்கிறாங்க. அவன் எடுத்துக்கிட்டு தரமாட்டான். அது மாதிரி நீங்க எவனுக்கு வாக்கு செலுத்தி வலிமையை கொடுத்த அரசியல் அதிகாரத்தை கொடுக்கிறீங்களோ அவன் இதுவரை தரவில்லை. அப்ப என்ன பண்ணணும்? தருகிற ஒரு அதிகாரத்தை நீங்க நிறுவனம். அதான் இங்க இருக்கிறது. இப்ப இதுவரை எத்தனையோ பேர் வந்து பேசிட்டு போயிருப்பாங்கல்ல. இப்ப இந்த பேச்சு எங்க போகுது, எப்படி வருது, எப்படி வேலை செய்யுது. இந்த மாநாட்டுக்கு தலைமையேற்றவர் யாரு, அவர் எப்படி உங்களுக்கு தெரியும், அவரை எப்படி கூட்டிட்டு வந்தீங்க, இனிமேதானே உங்களுக்கு இருக்கு தொல்லை. அவன் எப்படி வந்தான், ஏன் வந்தான், என்ன அவனை எப்படி பேச விட்டீங்க, இந்த மண்டபத்துக்காரருக்கு எப்படி மாநாட்டுக்கு அவருக்கு அனுமதி கொடுத்தீங்க, என்ன இதான் நடந்திருக்கு, இதுதான் நடக்கும். நடந்தது நடவாது, இறந்தது இரவாது, அனைத்தும் யாம் அறிவோம். அது மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா எதை திறந்தாலும் சீமான் 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 கத்துவான். அப்ப கூட நான் சொல்ல பாடும் பரம்பொருள் சிவன் அல்ல, இப்ப சீமான் தான், அவன் பேரன் சீமான் தான், பேசிக்கிட்டே இருப்பான். அது மாதிரி இப்ப இதுக்கு கடுமையா வேலை செய்யும். ஏங்க அவங்களுக்கு சீட்டு கொடுக்க மொத்த பேர் சீமானுக்கு போட்டு விட்டுற போறாங்க. அப்ப 2-3 தொகுதி மொத்தமா தோத்து போயிடுவோம்ங்க அப்படின்பா. அதனால இந்த மாநாடு வெற்றி தான். சௌராஷ்டிரா அரசியல் எழுச்சி மாநாடு வெற்றி. எங்க சரிதானடா நடந்துருச்சு. அப்ப நீங்க மகிழ்ச்சியா இருக்கலாம். அவங்க தரல, சொந்தம் நான் இருக்கேன் பிள்ளை தந்துட்டு போறேன், ஆனா நீங்க எங்கூட நிக்கணும். அப்புறம் சீமா கொடுப்பான், அது ஜெயிக்குமா அப்படிலாம் கேட்டா அது சரியா வராது. அது சரியா வராது. அதை திரும்ப இதுக்கு மேல எல்லாம் என்னால் பேச முடியாது. ஆமா, நீங்க புரிஞ்சுக்கணும். அதனால எப்பவுமே ஒருங்கிணைந்து நிற்பதில் தான் நம்ம வலிமை பெற முடியும். எப்பவுமே நீங்க வந்து இந்த மக்கள் எல்லாம் நமக்கு வாக்கு செலுத்த மாட்டார்கள், இந்த வாக்கு வராதுன்னா அந்த வாக்கை எப்படி பெறுவதுன்னு சிந்திப்பான். அப்ப சிந்திப்பான். அவன் என்ன கோரிக்கை வைக்கிறான், அவன் அரசியல் அதிகாரம் கேட்கிறான், அவனுக்கு என்ன பல்கலைக்கழகம் கேட்கிறான், அவனுக்கு என்ன பாதுகாப்புக்கிறான், அது இந்தா அப்படின்னு நீங்க கொடுத்தீங்க, கொடுத்தாதான் அந்த வாக்கை நம்ம பெற முடியுங்கிற நிலைமையை நீங்க உருவாக்கி விட்டால் வென்றலாம். இல்லைன்னா இந்த மாநாடுல இன்னும் 100 மாநாடு போட்டாலும் பயனில்லை. அப்ப ஒற்றுமையா நீங்க இருங்க, உங்க கூட நாங்க இருக்கோம், போராடி வெல்லுவோம். ஏன்னா நீங்களும் அரசியல் அதிகாரம் கேட்குறீங்க, நாங்களும் அதுக்காக தான் போராடுற எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போராடி வெல்லுவோம். அதுதான் இருக்கிற வாய்ப்பு. எனவே இந்த மாநாட்டிலே பங்கேற்று இருக்கிற என் பாசத்திற்குரிய சொந்தங்கள், என்னிலும் இளைய எதிர்கால நம்பிக்கைகளாக இருக்கிற என் தம்பி தங்கைகள், இங்கே அழகு தமிழிலே புரட்சிப்பாவலர் பாக்களை பாடிய என் தங்கை, இங்கே தலைவர் பெருமகனாக இருக்கிற ஐயா கிஷோர் சுரேந்திரன், தொகுப்பாளர் அவர்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். உங்கள் மாநாட்டினுடைய நோக்கம் வெற்றி பெறும் நான் வாழ்த்துகிறேன். உங்கள் வெற்றிக்கு ஒவ்வொரு நொடியும் உங்களுடைய துணை நிற்பேன் என்கிற உறுதியை உங்களுக்கு தருகிறேன். நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. இப்போ கோரிக்கையை நான் வந்து அவங்க சொல்லும்போதே சொன்னேன், நான் எப்பவும் உங்கள் கூட நிற்கிறேன், நீங்கள் எங்கூட நிற்பீங்கிறதுக்காக நிற்கலை, இது என் பிறவி கடமை, அதை செய்ய நான் உங்கள் கூட நிற்கிறேன். நீங்கள் நம்பிக்கையோடு இருங்க, மாநாடு வெல்லும், நம்ம கோரிக்கைகளை சேர்ந்து நிறைவேற்றுவோம். உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். புரட்சி எப்போதும் வெல்லும், நமது வெற்றி அதை சொல்லும். கோரிக்கைகள் நிறையும் வரை, கோரிக்கைகள் நிறைவேறும் வரை கோடி கைகள் இணைந்து போராடுவோம். போராட்டமே வாழ்வின் இருத்தலை உறுதி செய்கிறது. போராடும் போதுதான் மனிதனை பிறக்கிறான். போராடுவோம், வெற்றி பெறுவோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். நெசவு என்பது தொழில் அல்ல, இம்மண்ணின் மரபு என்று நெய்யும் தொழிலை செய்யும் எங்களை சீர்தூக்கி நிறுத்தி என்று வீர் உரைத்தார். நம் இனத்தின் பிணத்தின் மீது நாற்காலி போட்டு அமர்ந்து ஆட்சி செய்வதை எதிர்ப்போம் என்று வலிமையுற உரைத்தார். பூட்டிய இரும்பின் கதவு நிச்சயம் ஒரு நாள் திறக்கும். சீரிய சிங்காசனம் நமக்கென அமையும். அண்ணனே, உன் வீரமொழி ஒரு நாள் ஜெயிக்கும்.
அலை மாகடல் நிலம் வானில் உன் அணி மாளிகை ரதமே, அவை ஏறிடும் விதமே உனது அதிகாரம் நிறுவுவாய் என்ற பாவேந்தரின் புரட்சி வரி மெய்யாகும். எல்லோரும் ஓர் குலம், எல்லோரும் ஓர் இனம், எல்லோரும் இந்திய மக்கள், எல்லோரும் ஓர் நிறை, எல்லோரும் ஓர் விலை, எல்லோரும் இந்நாட்டு மன்னர் என்று முழங்கிய என் முப்பாட்டன் பாரதியின் புரட்சி வரிகளைப் போல் திங்களோடும் செழும் பருதி தன்னோடும் விண்ணோடும் முடுக்களோடும் மங்கும் கடல் இவற்றோடும் பிறந்த தமிழிடம் பிறந்தோம் நாங்கள் என்று அறிவை விரிவு செய், அகண்டமாக்கு, விசால பார்வையால் விழுங்கு மக்களை என்ற என் ஆசான் பாரதிதாசனின் புரட்சி வரிகளைப் போல் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களின் உரை வீச்சும் என்றும் போல் இன்றும் புரட்சி செய்தது. அண்ணன் அவர்களின் இவ்வெழுச்சி உரை எங்களுக்கெல்லாம் வரலாற்று சிறப்பு மிக்க பேருரை.